அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஏன் சார் இடம் அசையணும் என்றால், இவர்கள் ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன்னு கர்த்தர் பதில் சொல்றாருங்க. பாத்தீங்களா? அசைத்து உங்க ஜெபத்தை நான் கேட்டேன்னு சொல்றாருங்க. நம்ம ஆண்டவர் அப்படித்தாங்க, நம்ம ஜெபம் பண்ணா உடனே கேட்பாருங்க. அப்படிப்பட்ட தெய்வம். அவர் செவிகள் திறந்தே இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவ, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். என்ன சொல்லுகிறேன்? நமது ஆயுதம் ஜெபமும் துதியும். சங்கீதம் 8:2 பக்தன் ஒரு வார்த்தை சொல்றான், குழந்தைகள் பாலர் வாயினால் பலனை உண்டு. பலன் என்றால் ஆயுதம்னு இருக்குது. குழந்தைகள் பாலகர் பாடினால் அதே ஒரு ஆயுதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஜெபியுங்கள். ஜெபமும் துதியும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பவுலசீலாவை அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிறையில போட்டார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஜெபம் பண்ணாங்களா? அசைந்தது, விலங்குகள் கடந்து போனது, கதவுகள் திறந்தது. இந்த அதிர்ச்சியான காட்சியை கண்ட அந்த சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். நம்ம கதி அதோ கதிதான் என்று நினைத்து தற்கொலைக்கு முயற்சி செய்தான். அப்பதான் பவுல் கத்துறார், நீ உனக்கு ஒரு கெடுதல் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பவுல் சொன்னது. ஏன்னா பவுல் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அல்ல நீங்களும் நானா இருந்தா கூட என்ன நடந்திருக்கும்? அவன் தற்கொலை பண்றதுக்கு பட்டயத்தை உருவி நிற்கிறான். நம்ம சொல்லிப்போம், சாகட்டும், அவன் நல்ல சாகணும். இது தேவ கோபம். எங்க கண்ணீர் வீணா போகாது, பெருமூச்சு வீணா போகுமா? அவன் சாகட்டும், அவன் குடும்பம் சாகட்டும், இப்படித்தான் சொல்லி இருப்போம். ஆனால் பவுல் சாதாரணமானவர்கள், தேவ மனுஷன் அல்லவா? அவர் சொல்றார், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்கே இருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசுவை போல் வாழ்ந்து காட்டினவன். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்கு போஜனம் கொண்டு என்று மத்திய 5ஆம் அதிகாரத்தில் போய்த்தாரே. அப்படி வாழ்ந்தவர் பவுலடிகள். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற? வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் பொழுது நம்ம எப்படி செயல்படுறோங்க? ஆகவே உங்களுக்கு விரோதமான சக்திகள் பக்கத்து வீட்டில், தெருவில் யாருன்னாலும் சரி, விரோதம் பண்ற மக்கள், அவளுக்கு ஒரு தீமைன்னா பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படக்கூடாது. அவளுக்கு ஒரு விபத்து, ஆபத்து, ஒரு நஷ்டம், வியாதி என்று கர்த்தர் ஜெபத்தை கேட்டான்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்கணுங்க. அதுதாங்க இயேசுவின் இருதயம், அதுதான் பவுலின் இருதயங்க. இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஆகவே சத்துருக்கள், விரோதம் பண்றவங்க, துரோகம் பண்றவங்க, அழிக்க நினைக்கிறவங்க, அபகரிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு எதாவது நடந்தால் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.